ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். டெய்லி ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தாலும் என்னோட பொண்ணு ஏதாவது செஞ்சு வைக்க மாட்டியாமா அப்படின்னு ராவடி பண்ணிகிட்டே இருந்தா. அதனால் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு இலை அப்பம் தான் செய்யலான்ட்டு பிளான் பண்ணேன். இலை அப்பம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம மாவு பவுட்ரு பண்ணி எப்படி நம்ம கொழுக்கட்டைக்கு பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இன்றைக்கி நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். அதுக்கு பச்சரிசி ஒரு 1/4 டம்ளர் எடுத்து அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். மோஸ்ட்டாக இந்த இலை அப்பம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாவு வந்து பவுடர் பண்ணி பிசைஞ்சு தான் வைப்பாங்க சுடுதண்ணி ஊற்றி. ஆனால் எனக்கு டைம் இல்லை, பாப்பா வர டைம் ஆகிடுச்சு. அவள் வந்தோடனே இதை பார்த்து சந்தோஷப்பட்டால் தான் என்ன பண்ணுவாள் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டியூஷனுக்கு கிளம்புவாள். இல்லைனா அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாள். ஸோ அவளை இம்ப்ரெஸ் பண்ணால் தான் அவள் ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாள். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிரைண்ட் பண்ணி இதை வந்து மாவாக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. லைக் நம்ம இட்லிக்கு ஊற்றினா எப்படி இருக்கணும் அது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா வாழை இலையில் வந்து இலை அப்பம் வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இலை அறுக்கிறதுக்கு தான் கீழ்காட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா காற்றுக்கு எல்லா இலையுமே கட்டாகி இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன இலை தான் கிடச்சிச்சு. சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தேங்காய் துருகி அந்த தேங்காய் மிக்சரில் என்ன பண்ணணும் அப்படின்னா வெல்லத்தை பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இலையுமே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இலையில் மாவை வந்து நம்ம தோசை மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க பூரணம், அதாவது அந்த தேங்காயும் அந்த வெல்லத்தையும் வச்சிடணும். கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கரண்ட் இல்லை. நம்ம ஏதாவது செய்ய போகும்போது தான் கரண்ட் போயிடும். அதனால் நான் மொபைலில் இருக்கிற பேக் லைட் வச்சு தான் கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்காது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இலையில் அந்த மிக்சர்லாம் வச்சதுக்கப்புறமா அப்படியே க்ளோஸ் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இதுக்கு என்ன பக்குவம் அப்படின்னா நம்மளோட மாவு வந்து கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இலையிலேருந்து என்ன ஆகாதுன்னா மாவு வந்து வெளியில் ரிலீஸ் ஆகாது. நீங்கள் பவுடராக பண்ணி வச்சாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு டைம் இல்லாதனால நான் இப்படி பண்ணிவிட்டேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் இதுவுமே சூப்பராக வந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இலையில் பேக் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இட்லி பாத்திரத்தில் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கவும் குட்டீஸ் 2 பேருமே வரதும் கரெக்டாக இருந்துச்சு. வந்தோடனே என்னம்மா செய்கிற அப்படின்னு கேட்டாங்க. இலை அப்பம் அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் இனிப்பே தாம்மா செஞ்சு தர அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி டீயுமே கையோட போட்டு கொடுத்துட்டேன். பொதுவாக இலை அப்போ வந்து கொழுக்கட்டை செய்கிற மெத்தடில் தான் செய்வாங்க. ஆனால் ஈவினிங் வந்தால் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எதிர்பார்ப்பாளே, சோகமாயிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யலான்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த குக்கிங்கில் பார்க்கலாம். டாடா, பாய்.